ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நைட்டு மினி விலாக் பார்க்கலாம் வாங்க. நைட்டு என்னென்ன வேலை செஞ்சேன் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பரோட்டாவும் சிக்கன் குருமாவும் செஞ்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துக்கிறேன், 2 முட்டை ஊற்றிக்கிறேன், சர்க்கரை போட்டுக்கிறேன். அதை இதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ இதே மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம கையில் கை பட்டாலும் அதில் வந்துட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் பதம். அதை ஒரு 4 மணிக்கூர் ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம். அதுக்கு சீனச்சட்டி அடுப்பில் வச்சு போட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ பொடி சேர்த்துங்க. மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, சிக்கன் மசாலாலாம் போட்டு நல்லா பச்சை மிளகாய் வர வரைக்கும் வணக்கியும் போட்டு அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்து போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுச்சு. ஒரு 1/2 மணிக்கூர் வேகட்டும். இப்போ வந்துட்டு பரோட்டாவை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு உருண்டையாக பிடிச்சி வைக்கிறேன். அந்த உருண்டை மேலே நம்ம வந்துட்டு எண்ணெயை தேய்ச்சிக்கலாம், இல்லைன்னா காஞ்சி போயிடும். இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சாச்சு. இது ஒரு 1/2 மணிக்கூர் இருக்கட்டும். 1/2 மணிக்கூர் குறைஞ்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெயை தேய்ச்சி போட்டு இதே மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அடித்து எடுத்தாச்சு. அதை வந்து மட்டும் இப்படி ரவுண்டு சுற்றி இப்படி வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டி எடுத்து போட்டு அதை வந்து தேய்ச்சிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு போட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். பரோட்டா ஒன்று சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ சுட்டு எடுத்தாச்சு. அதையெல்லாம் கை வச்சு தட்டிக்கலாம். இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரோட்டாவெல்லாம் அடித்து வச்சாச்சு. இப்போ கோழி கால் இருந்து அதையும் சுண்டு வச்சாச்சு. என் பொண்ணுக்கு வந்து கோழிக்கால் சிக்கன் கிரேவி வச்சாச்சு. இது எங்கள் வீட்டுக்காருக்கு பரோட்டாவும் சிக்கன் லெக் பீஸும் வச்சு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர்